ஸ்ரீ குருப்பியோ நமக. இன்னையிலிருந்து நம்ம சமஸ்கிருதம் பேசிக்ஸ் அடிப்படை சமஸ்கிருத வகுப்பு தொடங்கியிருக்கோம். நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பகவத்கீதை ஸ்லோகங்கள் வாசித்து பழகலாம். அதில் முதலாவதாக நம்ம 12வது அத்தியாயம் எடுத்திருக்கோம். எதுக்காக அந்த அத்தியாயம் அப்படின்னா, அதில் தான் ஸ்லோகங்கள் குறைவாக இருக்குது, அதே சமயம் வாசிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும். சீக்கிரமாக வாசித்து பழகிடலாம் இந்த அத்தியாயம். இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஒரு வாரத்தில் ஒரு ஸ்லோகம் மட்டும் வாசித்து அதுக்கப்புறமா நம்ம வகுப்புகளை ஆரம்பிக்கலாம். இப்போது 12வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பார்த்து அப்படி நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லிக்கலாம். மெதுவாக ஸ்லோவாக உச்சரித்தா போதும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. பக்தி யோகஹ. பக்தி பக்தி யோகஹ அப்படின்னு சொல்லுவோம். பக்தி யோகஹ. பக்தி யோகஹ. அர்ஜுன உவாச்ச. இது சொல்லும்போது அர்ஜுன உவாச்ச அதோடு முடிச்சிடணும். அர்ஜுன உவாச்ச அப்படின்னு சொல்லி இழுக்கக்கூடாது, ஏன்னா அது குரில். அர்ஜுன உவாச்ச அவ்வளவு. அர்ஜுன உவாச்ச அவ்வளவு. அர்ஜுன உவாச்ச. இப்போ ஸ்லோகம் ராகத்தோட நம்ம உச்சரிக்கலாம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உச்சரிச்சா போதும். ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் 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 பர்யுபாசதே. தே தே சொல்லக்கூடாது, தே. பர்யுபாசதே. நெடில் அப்படிங்கிறதுனால அந்த தே நம்ம இழுத்து உச்சரிக்கணும். இது முதல் வகுப்புங்கிறதுனால உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். போக போக இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் உச்சரித்து பழகிடுவீங்க. மறுபடியும் அந்த முதல் வரி வாசிக்கலாம். ஏவம் சதத யுக்தாயே ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. அந்த பாசத்தை சொல்லும்போது பாசத்தே இப்படித்தான் சொல்லணும், ஏன்னா நெடில் வர்றதுனால பாசத்தே இப்படி சொல்லணும். மறுபடியும் வாசிக்கலாமா? ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. இந்த பக்தாஸ்த்வாம் மட்டும் வரமாட்டேங்குது சில பேருக்கு. திரும்ப திரும்ப அதை உச்சரித்து பழகினா வந்துடும். பக்தாஸ் பக்தாஸ் சொல்லுங்க. பக்தாஸ் துவாம் பக்தாஸ் துவாம் பக்தாஸ் துவாம். இத் வா இம் துவாம். பக்தர்கள் உண்மை. துவாம் உங்களை. பக்தாஸ் பக்தாஸ் யார்? பக்தர்கள் எல்லாம் உண்மை. இப்போ சொல்லுங்க, பக்தாஸ் துவாம். வந்துருச்சா? பக்தாஸ் துவாம். சாமி இருக்கிறதுனால நமக்கு கவலையே இல்லை. ஏதாச்சும் ஒரு வார்த்தை வரலைன்னா சாமி விளக்கம் கொடுத்தாருன்னு நமக்கு புரிஞ்சிடும். மறுபடியும் வாசிக்கலாமா? ஏவம் சதத யுக்தாயே
பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. அந்த பக்த இப்படிதான் சொல்லணும், பா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மறுபடியும் வாசிக்கலாமா? அடுத்த லைன் போலாமா? மறுபடியும் வாசிக்கலாங்களா? ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. மறுபடியும் வாசிக்கலாமா? ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. போதுங்களா? வாசிக்கலாமா? போதுங்களா? சரி. அடுத்த வரி. ஏ சாப்யக்ஷரமௌவ்யக்தம் சாப் சாதா சொல்லணும். ஏ சாப் யக்ஷர யக்ஷர ஏ ஏ இது தெரியும், ஏ ஈசி. சாப் சாப் யக்ஷர யக்ஷர மௌவ்யக்தம் அப்படின்னு சொல்லி இதுல இருக்கும். ஆனா உச்சரிக்கும் போது மௌவ்யக்தன் மௌவ்யுக்தன் இன். இது வந்து போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி உச்சரிச்சுக்கலாம். ஏ சாப் யக்ஷர மௌவ்யக்தன் மௌ 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 யக்தம் மௌவ்யக்தம் யக்தன் அப்படின்னு உச்சரிக்கும் போது நம்ம யக்தன் இப்படி தான் உச்சரிக்கணும். ஏ சாப்யக்ஷர மௌவ்யக்தன். சாப் சாப் யக்ஷர மௌவ்யக்தன் யக்தன். ஏ சாப்யக்ஷர மௌவ்யக்தன் ஏ சாப்யக்ஷர மௌவ்யக்தன் தேஷாங்கே யோகவித்தமாஹ. அந்த ரெண்டு புள்ளி வந்திருக்கு இல்லையா கடைசியா, அது என்னங்கிறத நம்ம அந்த எழுத்து இப்போ படிப்போம். அப்போ நான் சொல்றேன். சரிங்களா? இப்படி வரும்போது ஹா சவுண்ட் வரும். அது பேர் என்ன என்ன ஏதுங்கிறத நான் சொல்றேன். இதுல வந்து தேஷாம் இம்முன்னு தான் இருக்கும். நம்ம வந்து இங்கு தான் உச்சரிக்கணும். தேஷாங்கே கே சொல்லுவோம். தேஷாங்கே கே யோக வித்தமாஹா மா ஹா நெடில் அப்படிங்கிறதுனால மா ஹா அப்படிதான் சொல்லணும். யோக வித்தமாஹா இப்படிதான் சொல்லணும். வாசிக்கலாங்களா இந்த லைன்? தேஷாங்கே யோக வித்தமாஹா ஹா ஹா ஹ அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாது. அதுவும் நெடில். சரிங்களா? தேஷாங்கே யோக வித்தமாஹா. இந்த இம்ம மறந்துருங்க, இங்குதான் வரணும். தேஷாங்கே யோக வித்தமாஹா. இப்ப அந்த ரெண்டு வரியும் சேர்த்து சொல்லலாமா? ஏ சாப்யக்ஷர மௌவ்யக்தன் தேஷாங்கே யோக வித்தமாஹா. ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் சொல்லட்டுங்களா? ஏ சாப்யக்ஷர மௌவ்யக்தன் தேஷாங்கே யோக வித்தமாஹா. மட்டும் பார்த்து சொல்லும்போது அந்த எழுத்துல மட்டும்தான் நம்முடைய கவனம் இருக்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. அதை பார்த்து ஸ்டக் ஆச்சுன்னா பரவாயில்ல, எல்லாருக்குமே அப்படிதான் ஆகும். உச்சரிக்கிறது வராது, எடுத்தெடுப்புல வராது. நம்ம வந்து பார்த்து படிக்கிறது ஈஸின்னு நினைப்போம், பார்த்து படிக்கிறதே கஷ்டமா இருக்கும். எல்லாருக்குமே, எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. இது போக போக இந்த அத்தியாயம் நம்ம வாசிச்சு பழகுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த முதல் அத்தியாயம் எப்படியோ ஞாபகம் வந்துடும்.
எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டாக படித்தது, அதனால் எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன் தேஷாங்கே யோக வித்தமாக. இது அப்படியே ஞாபகம் இருக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டாக படித்தது. நீங்கள் பார்க்க பதம் பிரிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சேர்த்து பதம் பிரிவு அது நீங்கள் தான் சொல்லி தரணும். ஆமாம், அது உங்கள் டிபார்ட்மெண்ட். இப்போ யார் பேசுறது? கிருஷ்ணரா அர்ஜுன்? அர்ஜுன். கிருஷ்ணர் பார்த்து உங்களை பற்றி சொல்கிறார். உங்களை 2 வகையாக வணங்குறாங்க, 2 வகையாக ஜனங்கள். ஒருத்தர் உங்களை நகல் நட்டு கல்வி சக்கர கதாயுதம் வைகுண்டத்தில் இருக்க வாசனாக, குரு முறைகளாக, நல்ல குணங்களுக்கான, ஏழைகளை காப்பாற்றுறவனாக அப்படி சாமி கும்பிடுறாங்க. ஒரு சில பேர் உங்களை பரபிரம்மமா வெறும் ஞான ரூபமாக மட்டுமே ஒன்று பார்க்குற அப்படியும் உபாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்கள யார் நல்ல பக்தர் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன அவர் தானே சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொல்லணும். இப்படி வணங்கினா உங்களுக்கு பிடிக்குமா, அப்படி வணங்கினா பிடிக்குமா அப்படின்னு நம்மளுக்காக ஒரு கேள்வி கேட்குறான். அது எப்படி கேட்குறான்னு கேளுங்க. ஏவம் இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் சொல்ல போகிற மாதிரி சததம் யுக்தாயா, எப்பொழுதும், சததம்னா எப்பவும், யுக்தனா உன்னோடு பொருந்தி வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் யுக்தமாக இருந்துக்கிறதுன்னா அப்படியே சாமியை கெட்டியாக பிடிச்சிக்கிறது அண்ணனை. அப்படி அப்படி உன்னை விட்டால் வேற கிடையாதுன்னு கெட்டியாக பிடிக்கிறது வந்து சததம் யுக்தா. ஏன்னா அவங்க யாரெல்லாம் பக்தாஸ், இந்த பக்தர்கள், துவாம் உங்களை பரியுபாசதேன்னா பஜனை பாடுறாங்க, கோயிலை சுற்றி வராங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, உன்னை நோக்கி கீர்த்தனைகள் பண்ணுறாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, லட்சார்ச்சனை பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணி தவம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஜனம். இவங்க ஏன்னா இவங்கெல்லாம் இன்னொரு போடுறாரு. யாரெல்லாம் அபி அப்படியே இருந்தாலும் கூட, அப்படின்னா மேலே சொல்கிறது இருந்தாலும் அதே ஒன்றே தான் இவங்களும் சொல்கிறாங்க. அபி எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க? அக்ஷரம் அவ்யக்தம். இப்போ நம்ம படிக்கும்போது மவ்யக்தம் படிக்கும். அக்ஷரம் அவ்யக்தம் 2 வார்த்தை. இப்போ எப்படி சேர்த்து படிங்க? அக்ஷரம் அவ்யக்தம். அக்ஷரம் அவ்யக்தம் சேர்த்து படிச்சேன்னா சாப்யக்ஷரம் அவ்யக்தம். மவ்யக்தம்னு ஒரு வார்த்தையே கிடையாது, ஆனால் நம்ம சேர்த்து படிக்கிறோம். இப்போ புரிஞ்சுங்க. அக்ஷரம் அவ்யக்தம், அதுவும் சுருக்கமாக சொல்லுவேன். க்ஷரம்னா உடைக்கக்கூடியது, பொழந்துடலாம். அக்ஷரம்னா பொழைக்கவே முடியாது, அவ்வளோ கெட்டியான கட்டைங்களா இன்னும் அது உறுப்பு இருந்தால் பொழைச்சிடலாம். ஒரு பொருள் உறுப்பு இருந்தால் பொழந்துடலாம். வெல்டிங் பண்ணி வச்சா கூட யாராவது ஒருத்தர் உடைச்சி எடுத்துடலாம். அதுக்கு 2 உறுப்பு இருக்குது. ஆனால் கடவுள் அப்படி பொழக்கிற மாதிரி ஒரு மனுஷனே கிடையாது. அப்படி ஒன்று பார்க்குறேன். வேறு சிலர் எப்படி பாருங்கள், கண்ணன் சொல்லி கை கால் இருக்குது. சில பேர் கண்ணனை பொழந்து கட்டிடலாம் அந்த கூட நினைக்கிறாங்க. இல்லை, கம்சன்லாம் அப்படி நினச்சான்ல, யானையை விட்டு அனுப்பிச்சான். அப்படி உன்னை வந்து அழிக்க முடியும்னு சில பேர் உன்னை நினச்சிக்கிட்டு வணங்குறாங்க, உன்னை அழியக்கூடியவனாக நினைக்கிறாங்க. பாரு கண்ணன் இல்லையே. அப்புறம் வேற ஒருத்தர் வந்துட்டார், கலியுகம் வந்துடுச்சு, இப்படிலாம் சொல்கிறேன். ஆனால் சில பேர் நீங்கள் அழியவே அழியாதுங்க, பழக்கவே முடியாதுங்க, 2 அற்றவர். ஆகாயம் போல ஆகாயத்தை 2ஆக பிரிக்க முடியுமா? இல்லை, முடியாது. அது பேர் அக்ஷரம். அவ்யக்தம், நீங்கள் இது மாதிரி உடம்பெல்லாம் வச்சுட்டு வெளியே வர்றவரே கிடையாது. உங்களை யாராலும் கண்ணு காது மூக்கோட பார்க்கவே முடியாது. எப்பவுமே அறிவாக தான் பார்க்க முடியும். இப்போ பகவான் எப்படி பார்த்தாங்க பார்த்தியா? ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பரியுபாசது. நீங்கள் பஜனை பாடணும், சிலை வேணும். அபிஷேகம் பண்ணால் சிலை வேணும். லட்சார்ச்சனை வேணும்னா அந்த லட்சம் அர்ச்சனை பண்ணணும். அப்போ அவங்களுக்கு சகசிரநாமம் 1000 பேரை சொல்லணும். அதில் ஒன்று ஒரு மாதிரி பேர் சொல்லுது. நீ தான் இந்திரன், நீ தான் சந்திரன், நீ தான் வாமதேவன், இதெல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர். என்ன பார்த்தா ஆள் மாதிரி இருக்குது. அதனால் இவங்க சொல்கிறாங்க தேஷாம், இவங்களில் யார்? இவங்களில் 2 பேர். ஒன்று உடம்போட ஒன்று பார்த்து வணங்குறவங்க, இன்னும் உடம்பே இல்லாத அறிவுரூபமாக வணங்குறவங்க இருக்கிறாங்க. தேஷாம், இவங்களுக்குள்ள
தேஷாம் கே யார் யோக வித்தமா நல்லபடியாக இதை செய்கிறவர்கள். யாருடைய யோகம்? இந்த யோகமா அந்த யோகமா? சகுண பிரம்மமா நிர்குண பிரம்மமா? குணம் கூடியவனா குணமற்றவனா? இவர்களை யாரும் வித்தமக யோக வித்தமக நன்றாக செய்தவர்களாக நீ யாரை நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, வாசிக்கலாமா? மொத்தமாக வாசிக்கலாமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கலாம்? இதே அழகாக சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கலாம் இல்லைங்களா? முதல் வரி ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः आहा माहा योगवित्तमाः வித்தமக அப்படிங்கல மாஹா. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், பார்க்கலாம். வேக வேகமாக சொல்லுங்க. அதே பொம்மிமா சொல்லுவாங்க, படிச்சிருக்காங்க அதனால சொல்லுவாங்க. முதல் இந்த ஸ்லோகம் வேகமாக இல்லை, மெதுவாகவே பொறுமையாக. எந்த இடத்துல ஒரு ப்ரொனன்சியேஷன் கஷ்டமாக இருக்குதுன்னு பொதுவாக சத்தத்தில் கேட்க மாட்டேன். சொல்லுங்க. ஏவம் சதத யுக்தாயே இல்லை அவர் சொல்லுங்க. ஏவம் சதத யுக்தாயே பக்தா ஸ்வாம் பர்யுபாஷதே. பாஷதே பாசத்தை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சதத்த இல்லை, சதத்த சதத்த தாதான் முதல் தா. சதத யுக்தாயே பரியு பாசத்தை. அதே மாதிரி இந்த பக்தாஸ்துவாம் பக்தாஸ்துவாம் பக்தாஸ் நம் குருஜி சொன்னார் இல்லையா, பக்தாஸ் துவாம் பக்தாஸ் துவாம். அதாவது இங்க வாசிக்கும் போது சுவாமிஜி வந்து ஆக்ஷன் காட்டினாரு, நீங்க இங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதனால இதை பார்த்துருக்க முடியாது. பக்தாஸ் துவாம் பக்தாஸ் துவாம் 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 பக்தாஸ். அந்த இஸ்து வந்து பக்தாஸ்லயே வந்துருது. பக்தாஸ் துவாம் துவாம் பக்தாஸ் துவாம் பரியு பாசத்தை. பாசத்தை இல்லை பாசத்தை, பரியு பாசத்தை. பாசனம் அந்த நீர் பாசனம்லாம் சொல்றாங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசத்தை. இப்போ சிவகுமார்ஜி மறுபடியும் வந்து வாசிச்சுட்டு அப்படியே வாசிங்க. நான் வந்து ஏவம் சதத யுக்தாயே பக்தா ஸ்வாம் பர்யுபாசதே. பக்தாஸ்துவாம் பக்தா ஸ்வாம் துவாம் பக்தாஸ்துவாம் இத் வாம் பக்தா ஸ்வாம் பாசதி பர்யுபாசதே. பாசதி பரியு பாசதி. பர்யுபாசதே ஏஷாப்யக்ஷரம் மவ் தேஷாங்கே யோகவித்தமः. சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும். அந்த தேஷாங் கே கே தேஷாங் கே கிடையாது, தேஷாங் கே கே க ஃபஸ்ட்டு க. அது நமக்கு இப்போது நம்ம எழுத்துக்கள் பழகுவோம், அப்போ நமக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது பொம்மிமா சொல்லுவாங்க. சில இடங்கள்ல மட்டும் அந்த பக்தாஸ் அந்த பா வரணும். பா பா அப்படின்னு 4 போட்டிருக்கேன் பா. அதே மாதிரி இங்கே வந்து அந்த இன்னும் எழுதுறதுக்கு மறந்துட்டேன். இங்கே மவ்யக்தன் அப்படின்னு சொல்லி வரும். அது நீங்கள் அதில் இல்லைங்கிறதுனால நீங்கள் இருக்கிற மாதிரி படிச்சிட்டிங்க. இந்த இது மட்டும் மிஸ்டேக் வந்துச்சு, மற்றபடி ஓகே. சுமதிமா சொல்கிறீங்களா? இதில் வந்து அந்த
சதத யுக்தா ஏ, அதில் வந்து நீங்களும் பொம்மிமாவும் மிஸ்டேக் பண்ணீங்க. சதத்தை கிடையாது, சதத்தை. சதத சதத. ஏவம் சதத யுக்தா ஏ. சதத சதத தா வராது, சதத்தை. அது சேர்ந்து சொல்லும்போது நிறைய மிஸ்டேக் வரும் சாதாரணமாக. கொஞ்சம் நம்ம திரும்ப திரும்ப வாசிச்சோன்னா இஸ் சதத யுக்தாயி, சதத யுக்தாயி. அப்புறம் அந்த பா சவுண்ட் வந்து இன்னும் நல்லா கிளியராக வரணும். பா பா. அப்புறம் 3வது வரியில் இந்த இந்த வந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழில் வந்து சா அப்படின்னு படிக்கிறோம். பட் நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லி வரும்போது சான்ஸ்கிரிட்னு வரும்போது சான் தான் சொல்லணும். சாப்யக்ஷர, சாப்யக்ஷரன்னு சொல்லக்கூடாது, சாப்யக்ஷரம். சா ஏ சாப்யக்ஷரம் அவ்யக்தன் மக்யக்தன் யக்தன். அந்த இன்னு வந்து நம்ம பிராக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும். एवं सततयुक्ता हे भक्तास्त्वां पर्युपासते यो चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगविक्रमः. சூப்பர். இது வந்து ஏ சாப்யக்ஷரம் யோ சொல்லிட்டீங்க. அப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அது எல்லாருக்குமே வர்றது தான். அதனால் ரொம்பவே நல்லா சொன்னீங்க. சூப்பர். எல்லாருமே நல்லா சொன்னாங்க. சூப்பர். வேற யார் சொல்கிறீங்க? சதத்தை. சமஸ்கிருதம் வாயில் வருது, அதை நீங்கள பாடும்போது எனக்கு அப்படியே மழை கொட்டுற மாதிரி. அதில் உச்சரிப்பு அப்படி இருந்தால் எனக்கு அது ஒரு பெருசே கிடையாது. குழந்தைங்க முதல்ல சமஸ்கிருத நாக்கில் பிறண்டு வெளியே வர்றதே அது பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்லோகம் வந்தால் கூட போதும். ராதம்மா. அப்புறம் சூப்பர். ஒன்றே ஒன்று, இந்த பா மட்டும் வரல, மற்றது எல்லாமே வந்து கிளியராக வந்துருச்சு. ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. சொல்றியா? एवं सददयुक्ता ये भक्ता स्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमः. சூப்பர் சூப்பர். இன்னும் இவ்வளோ வேலை கூட படிக்க வேண்டாம், ஸ்லோவாக படித்தது. एवं सततयुक्ता हे भक्तास्त्वं पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगविक्रमः. சூப்பர், வெரி குட். அவர்களில் யார் வித்தம வித்தர்கள்? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல் நம்ம குரூப்புக்கு அனுப்புவேன். அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஆக்சுவலாக இது வந்து லேர்ன் கீதா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு. அவங்க ஃப்ரீயாக உலகம் முழுக்க பகவத்கீதை வந்து உச்சரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம உச்சரிக்க பழகினா தான் மனப்பாடம் பண்ண பழக முடியும். ஃபஸ்ட்டு உச்சரிப்பு நம்ம 4-5 தடவை நல்லா உச்சரித்து பழகிட்டோம் அப்படின்னாலே அது மனப்பாடம் ஆயிரும். ஆனால் கரெக்டாக உச்சரித்து பழகணும். பழகும்போதே கரெக்டாக பழகிடணும். அது வந்து அவங்க சர்வீஸாக ஃப்ரீயாக எல்லாருக்குமே பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து ஒரு டீச்சர் கல்யாணி மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப நல்லா டீச் பண்ணாங்க. அவங்க டீச் பண்ணது தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வந்தாலுமே அது வந்து அவங்கள தான் போய் சேரும். நம்ம குருவுக்கும் அவங்க அந்த கல்யாணி மாதாஜி அவங்களுக்கும் தான் போய் சேரும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன தான் சேரும். ஏன்னா நம்ம குருஜி எப்பயுமே வந்து புக் எழுதும்போது எப்பயுமே இதை எழுதியிருப்பார். இதில் வந்து தயானந்த சுவாமிஜி என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் எழுதுகிறேன். இதில் வரக்கூடிய அத்தனை பாசிட்டிவான கமெண்ட்ஸும் அவரை தான் சேரும். இதில் ஏதாச்சும் பிழை இருந்துச்சுன்னா அது என்ன சேரும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். சரி, அந்த அவங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து இந்த 12வது அத்தியாயம் முழுக்க எல்லா ஸ்லோகங்களும் அதில் இருக்கும்.
நீங்கள் வந்து அதில் வாசிக்கும் போது இன்னுமே சுலபமாக இருக்கும். அதில் வந்து இந்த இந்த இங்கு அப்புறம் இங்கே இன்னு அது எல்லாமே இருக்கும், பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதில் போக போக அதில் நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் எடுத்தெடுப்பில் புரியாமல் இருக்கும். ஆமாம், இங்கே புக்காக இருக்குது, பூமி அம்மா கிட்ட இருக்குது. கொண்டு வாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு அந்த எழுத்துக்கள் கற்றுக்கிறது வந்து அது கம்மியாக தான் கற்றுக்க போகிறோம். இனிமே வந்து இப்போது இந்த முதல் ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அடுத்த கிளாஸில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை வாசிக்கணும். அது வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து எப்பயுமே அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு ஒரு முறை இருக்குது. இந்த ஓம் ஸ்ரீ பரமாத்மனை நமக, அப்புறம் இந்த 12வது அத்தியாயம், இந்த புக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம். இது வேணும்னா தனித்தனியாக இருக்கும். இந்த புக்கு ப்ரைஸும் வந்து கம்மி தான், 200 தான், கம்மி தான். அவங்களே வந்து ஃப்ரீ டெலிவரி தான். நம்ம ஆர்டர் போட்டால் சுலபமாக படித்து பழகிடலாம். இதில் வந்து ஆரம்பிக்கும்போது ஓம் ஸ்ரீ பரமாத்மனை நமகன்னு சொல்லி ஆரம்பித்து அப்புறம் எத்தனாவது அத்தியாயம், இந்த அத்தியாயமும் இருக்கும். அதத் துவாதசோத்தியாய இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த மொத்த ஸ்லோகமும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த மாதிரி ஒரு ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், அது சொல்லி தான் முடிக்கணுங்கிறது இருக்குது. அது வந்து நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த 12வது அத்தியாயம் வந்து வாசித்து காட்டுறேன். பகவத்கீதை புக்கு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்கள் வந்து அப்படியே லிசன் பண்ணுங்கள். நல்லா இருக்கும். அவங்க சொல்லி கொடுக்குற அந்த முறை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம மனசார நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வகுப்பை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆமாம், இங்கே இருக்கட்டும். நான் வந்து இப்போ இதை ஆரம்பிச்சிடுறேன் கிளாஸ், அப்புறம் எல்லோரும் ஒவ்வொருத்தங்களா பார்க்கணும். இது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த 12வது அத்தியாயம் எல்லா ஸ்லோகங்களும் வாசித்து காட்டுறேன். ஒரு தீர்ப்பு வச்சுருங்க. பார்க்க போகிறோம். இப்போ சொல்லுங்க, அது சொல்லுங்க கொஞ்சம் சவுண்டா. சமஸ்கிருதம்ங்கிறது அவங்க சொன்னது கரெக்டு. சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதம், சமஸ்கிருதம் கிடையாது, சம்ஸ்கிருதம். சம்ஸ் சம்ஸ்கிருதம் கிடையாது, சம்ஸ்கிருதம். நம்ம இங்கே எதுவுமே எந்த எழுத்துக்கள் அந்த 1 2 3 4 அதெல்லாம் எதுவுமே நம்ம போடல. அப்போ எப்படி வாசிக்கணும்? சம்ஸ்கிருதம், கிருதம், சம்ஸ்கிருதக. நம்ம குருஜி வந்து சம்ஸ்கிருத மனசக அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எடுத்திருக்கார், சம்ஸ்கிருத சொல்லி. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களுக்கு வந்து ஸ்வர அக்ஷராணி, அக்ஷரம்னா எழுத்துக்கள், ஸ்வர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வர் இந்த ஹிந்தி புக்கிலலாம் வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கும்போது ஸ்வர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸ்வர அக்ஷராணி நம்ம பார்க்க போகிறது, அது வந்து உயிரெழுத்துக்கள். அப்படியே எழுதிக்கோங்க, நான் எழுதுறதுல அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொரு விஷயம் கற்றுக்கலாம். இந்த எழுத்துகள் இப்படி வருது இல்லையா, வாழ்த்துகள் இப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம சில சமயம் இக்கு போட்டுக்குவோம், இக்கு கா இல் அப்படின்னு போட்டுக்குவோம். அதுதான் கரெக்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து அது தப்பு,
அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ இருந்து நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நோட் வந்து மறக்காமல் வார வாரம் கொண்டு வந்துடணும். அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னா பனிஷ்மெண்ட்டு. நம்ம இதெல்லாம் பப்ளிக்காக சொல்லக்கூடாது. சரி, இப்போ உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கலாங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க புதுசாக கேளுங்க, தெரிஞ்சவங்க பழசாக கேளுங்க. சரி, ஃபஸ்ட்டு எல்லா மொழிகள்லையும் எந்த எழுத்து ஃபஸ்ட்டு? ஆ. என்ன பண்ணுன்னா ஒரு 3 போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி தான் 3 போடுறது நம்ம எப்படி போடுவோம், எப்பயும் இப்படி போடுவோம் இல்லையா? இதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு இங்கே ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த கோடு, ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் தான் வந்து மேலே இந்த கோடு வரணும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மேலே வர கோடு போட்டுக்குவாங்க. இந்த சின்ன குழந்தைங்கள அப்படித்தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மேலே வர கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதிட்டு பத்தலைன்னு கோடை வந்து இன்னும் கொஞ்சம் இழுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் எப்பயுமே இந்த கோடு வந்து புள்ளி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கடைசியாக தான் போடணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மேலே வரக்கூடிய கோடு எப்பயுமே கடைசியாக தான் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது, 2வது ஸ்டெப்பு இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறோம். அப்புறம் 3வது ஸ்டெப் வந்து மறுபடியும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். 4வது ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணுறோம், அப்படி போடுறோம். அதாவது இப்படி இத்தனை தடவை எழுதுனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, அதுக்கப்புறம் இதுலையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுலையே வந்து ஒரு கோடு போடுறோம், அப்புறம் இன்னொரு கோடு போடுறோம், அப்புறம் மேலே ஒரு கோடு போடுறோம். அதை காட்டுறதுக்கு தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஆமாம், அது படுதாட்ருக்கு. சரி, இது புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வந்து அ. அடுத்தது என்ன வரும், அதுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு கோடு போட்டால் முடிஞ்சது. அப்போ என்னென்னா எப்பயும் போல் ஒரு இந்த 3 அப்புறம் இப்படி போட்டு இந்த கோடு வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேல் கோடு போடணும். இது தனியாக இந்த மாதிரி எழுதி காட்டணுமா? தேவையில்லை இல்லைங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இது ஆ, இது ஆ. அடுத்தது என்ன வரும், இ. ஒரு கோடு குட்டியாக இப்படி போட்டு எஸ் போட்ட மாதிரி போட்டு இப்படி சுழிச்சு விட்டுறணும். அவ்வளோதான். இது போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலே ஃபஸ்ட்டு கோடு, அப்புறம் அந்த கோட்லேருந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி போட்டு எஸ் போட்டு இப்படி சுழிச்சு விட்றோம். அதுக்கப்புறம் மேலே கோடு. ஏதாச்சும் புரியலன்னா எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு எழுத்தை வந்து நம்ம ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும். அப்படி எழுதுனா மட்டும்தான். இந்த குழந்தைங்க வந்து மேக்ஸுக்கு வந்து கட்டம் போட்ட ஒரு நோட் வச்சுருப்பாங்க, அந்த நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஆமாம், அந்த செக்குடு நோட் வாங்கிட்டு ஒரு எழுத்துக்கு ஒரு பேஜ் அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக வரும். அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? அடுத்தது என்ன வரும், இ. இதே தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து மேலே இப்படி ஒரு கோடு வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன இதே மாதிரி போட்டுக்குவோம். போட்டுட்டு இங்கே மேலே இப்படி வரும்னு சொன்னோம் இல்லையா,
இதை ஃபஸ்ட்டு போடணுமா இல்லை இதை ஃபஸ்ட்டு போடணுமா? மேலே போடுறத போடணும். ஏன்னா கோடு எப்பயுமே வந்து அந்த மேலே வர்ற கோடு கடைசியாக தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்படி போட்டு அப்புறம் இப்படி போட்டு இப்படி போட்டுக்கணும். போட்டு அப்புறம் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போட்டு இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கோடு எப்பயுமே கடைசியாக தான் வரணும். சூப்பர். அதுக்கப்புறம் ஊ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஊ வந்து இப்படி போட்டு இப்படி போடுறோம், அவ்வளோதான். அந்த ஓம் போடுறப்போ நம்ம இந்த சாமி இது போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அதுக்கு வர மாதிரி இவ்வளோ தூரம் இழுக்காமல் ஜஸ்ட் இப்படி போட்டால் போதும். இப்படி போட்டு மேலே ஒரு கோடு, அது 3 போட்ட மாதிரியே போட்டு மேலே ஒரே ஒரு கோடு, அவ்வளோதான். அது ஊ. ஓகேங்களா? அடுத்தது ஊ. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதே தான், இதில் வந்து இப்படி சுழிச்சு விட்ற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணணும், கோடு கடைசியாக தான் போடணும். தமிழில் வந்து இந்த ஊ வந்து நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, இப்படி வரக்கூடாது. இதுக்கு வந்து இப்படி வரணும். முறைப்படி எழுதுறது இதுதான். நமக்கு வந்து இந்த கவு ngவு சவ் இதெல்லாம் எழுதும்போது இப்படி எழுதிடுவோம், அப்படி வரக்கூடாது, இப்படிதான் வரணும். இது கொஞ்சம் மேலே வந்துடணும். ஆமாம், தமிழர்களுக்கு தான் தமிழ் தெரியாது. அப்போது இந்த ஊ வந்து ஃபஸ்ட்டு இப்படி போட்டு அப்புறம் இப்படி இப்படி போட்டு இப்படி. இப்போ இதுக்கப்புறம் வந்து 3 எழுத்து வரும். அந்த 3 எழுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது அதிகமாக யூஸ் ஆகாது, அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் எழுதிடுறேன், நீங்கள் வந்து எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. அது அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் நீங்கள் வந்து ஒரு இங்கே ப்ராக்கெட் போட்டு வேணால், நான் ஒரு பாக்ஸ் போட்டு வேணால் அதை நான் தனியாக எழுதிக்கிறேன். இது ரூ. சரி, இது உங்களுக்கு முடியல அப்படின்னா இது விட்டுடலாம், ஏன்னா இது அதிகமாக யூஸ் ஆகாது. தேவைப்பட்டால் இருக்கட்டும்ங்கிறதுக்காக இதை நான் வந்து எழுதியிருக்கேன். இது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகாது, இது நீங்கள் வரமாட்டீங்கன்னா விட்டுடலாம், இது பிரச்சனை இல்லை. ரோ இது வந்து இங்கே ஒட்டாது, இது மாதிரியே வந்து மறுபடியும் ஒரு இப்படி வந்த மாதிரி வந்துடும், இது மாதிரியே வந்து இப்படி வந்துடும், வந்து
இப்படி வந்து இப்படி வந்த மாதிரி வந்துடும். இது இங்கேருந்து பார்க்குறதுக்கு இது மேலே ஒட்டின மாதிரி இருக்குது, அதனால சொன்னேன். இது கட்டாயம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. வரமாட்டேங்குதுன்னா விட்டுறலாம். சரிங்களா? ரூ இது வந்து சில இதில் நான் ரூ அப்படின்னு படிக்கிறேன், இதுவும் ரூ அப்படின்னு படிக்கிறேன். இது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதை நம்ம மறுபடியும் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து லூ, இல்லு, இதெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகாது, எப்பயாச்சும் ஒரு இடத்துல வரும். வரும்போது நம்ம பார்த்து ரொம்ப ரேர், 99% வராது. இதுங்களா இதுங்களா ரூ, ஆஹா க்ரூ, இதில் சான்ஸ்கிரிட்டில் படிக்கும்போது ரூ அப்படின்ட்டு வருதுங்க. எழுதி காட்டுறதுங்களா? ஆஹா அதுவும் வராது, வராது. அது நீங்கள் வந்து திர பார்த்துருப்பீங்க, இப்படி வந்துச்சுன்னா அது திர, இதை பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் பார்த்ததில்லை, இது கூட பார்த்துருக்க மாதிரி ஞாபகம். இதுவும் பார்த்துருக்கேன், இதுவும் பார்த்துருக்கேன், எங்கேயோ ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன் நான், ஆனால் அதிகமாக இல்லை. 99% இது வராது. சரி, நம்ம அடுத்தது ஏ. அ அ இ இ உ உ ரு, ஹிந்தியில் வந்து உ உ ரு, ஏ ஐ ஓ ஔ அம்ஹா அப்படின்னு வரும். இப்போ ஏ, ஏ வந்து இப்படி போட்டு இப்படி, அப்புறம் இப்படி ஸ்பீடாக எழுதும்போது சில பேர் ஜஸ்ட் இப்படி மட்டும் போட்டு இப்படி போட்டுக்குவாங்க. ஸ்பீடாக எழுதும்போது முடிஞ்சதுன்னா இப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். இந்த கோடு வந்து சின்னதாக இருக்கணும், இந்த கோடு சின்னதாக இருக்கணும். நம்ம வந்து தெரியாமல் இப்படி போட்டு இப்படி போட்டுறக்கூடாது. இந்த கோடு பெருசாக வந்து இது சின்னதாக வரணும், இப்படி தான் வரணும். இது வந்து ஏ ஏ ரெண்டுக்குமே, குறியிலும் சரி நெடிலும் சரி ரெண்டும் ஏ தான், நெடில் தான் இருக்குது. சொல்ல போனால் இந்த ஏ தான். இதுக்கு இதுவும் போட்டுக்கலாம், ஏ ஏ ரெண்டுக்குமே. அதுக்கப்புறம் ஐ, ஐயும் வந்து இதே தான் போட்டு இங்கே மேலே ஒரு கோடு போட்டுக்கிறோம். மேலே ஒரு கோடு இப்படி சுழிச்சு கூட விட்டுக்கலாம், இப்படி கூட போட்டுக்கலாம். ஐ, சுமதிமா சொன்ன மாதிரி இது வந்து க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரூன்னு சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு என்ன தெரியல. அதுமா இக்ரு, அதை க்ரூ அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இப்போ வர்ற ஹிந்தி புக்ஸும் சரி, இந்த சான்ஸ்கிரிட் புக்லேயும் சரி, ரூ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த புக்லேயே அப்படி தான் இருக்கு. ஆனால் நான் படிக்கும்போது க்ரூன்னு தான் படித்தேன். அதான் நான் படிக்கும்போதே க்ரூ அப்படின்னு தான், நான் படிக்கும்போதே க்ரூன்னு தான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த க்ரூ நம்ம எழுதும்போது க்ரூ அப்படின்னு சொல்லி வர்றது வந்து இப்படி போட்டுக்குவாங்க, க்ரூ. இது க்ரூ, க்ரூ. கூ வந்து இது கூ, இது கூ, இது க்ரூ. சி போட்டால் க்ரூ. க்ர, க்ர அப்படிங்கிறது வந்து இப்படி போட்டு இப்படி போட்டுக்கணும், க்ர. இதெல்லாம் போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எழுத்து போலாங்களா? அடுத்தது வந்து ஏஐஓ. இந்த ஆ இருக்கு இல்லையா, அதாவது ஆ, அதை போட்டுட்டு
இப்படி போட்டுக்கணும், இப்படி சுழிச்சு விட்டுக்கலாம். இதான் ஓ. ஓ ஓ ரெண்டுக்குமே இதுதான். ஃபஸ்ட்டு தமிழில் எழுதிட்டு அப்புறம் எழுதுகிறேன். அடுத்த எழுத்து போலாங்களா? ஔ. இதே மாதிரி போட்டு 2 சுழி, 2 சுழிச்சு விட்டோம் அப்படின்னா ஔ. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இனி இப்போ எழுதியாச்சா எல்லாருமே? ஓகே. அடுத்தது வந்து அனுஸ்வாரக விசர்கக அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் படிக்க போகிறோம். ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நம்ம ஹிந்தியில் வந்து ஆ ஆ இ படிக்கும்போது ஆ ஆ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா? அந்த அம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆ போட்டுக்கணும் இல்லையா? ஆ போட்டு மேலே இப்படி ஒரு புள்ளி வச்சுட்டோன்னா அம். அப்படி புள்ளி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனுஸ்வாரக. அனுஸ்வார் சொல்லுவாங்க, அனுஸ்வார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்து அந்த புள்ளியை கவனிக்கணும். அங்கே இப்போ அந்த புள்ளி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இம் சவுண்டு வரும். அம், இது வந்து அம். அம் அப்படின்னு உச்சரிக்கணும். ஹிந்தியில் இல்லை, சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. ஹிந்தியில் சொல்லுவாங்களா தெரியல. இப்போ இது என்னது? மேலே ஒரு புள்ளி வச்சுட்டா இம். அடுத்தது அம்க்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? அஹ. அடுத்தது ஈஸி தான், இது எழுதி முடிங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தங்க இதை மட்டும் வாசிச்சு காட்டுங்க. அனுஸ்வாரக, அனுஸ்வாரக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஹ சவுண்டு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் விசர்க. விசர்கக அப்படிங்கிறது வந்து ஆ போட்டு இப்படி போட்டோன்னா அஹ, 2 புள்ளி வந்துருச்சுன்னா விசர்கக. இந்த 2 புள்ளிக்கு 2 புள்ளின்னு பேர் வச்சிடக்கூடாது, விசர்கன்னு சொல்லணும். விசர்க்கம் இருக்கு அப்படி, விசர்க்கம் கம் கான் தான் சொல்லணும். விசர்க, விசர்கக 2 புள்ளி வந்துச்சுன்னா ஹ சவுண்டு வரணும். ஹ சவுண்டு வர்றதுக்கு பேர் விசர்கக. நம்ம வந்து அ விசர்கக அப்படி சொல்லிடக்கூடாது.
அகன்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகாது. அது வந்து 4-5 லெட்டர்ஸ் இந்த மாதிரி தான் போகும். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம ஸ்லோகங்கள் வந்து நல்லா படித்து பழகிடலாம். ஸ்லோகம் இப்போ படிக்கிறேன். ஓகே. ஓம்